இன்றைக்கு இப்போ தேனியில் ஐயாவுடைய தோட்டம் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக ஒரு நல்ல நட்பு. அவரோட ஒரு படத்து ஷூட்டிங்கில் தான் சந்தித்தேன், அவரோட இணைஞ்சு நடிக்கிற வாய்ப்பு. அப்போ அந்த சும்மா நேரத்தில் உட்காந்துருக்கும்போது ரொம்ப ஒரு குழந்தையாக மாறி சிரித்தார். முன்னாடி அவர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருக்கிற மாதிரிலாம் பழைய படங்களில் பார்த்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கடா சுசீந்திரன் அப்படின்னு. டைரக்டர் சுசீந்திரன் தான் அந்த படத்தோட டைரக்டரு. எனக்கு முத்துக்கும் காம்பினேஷனில் சீன் வைடா, நல்லா ஜாலியாக இருக்குடா அப்படின்ட்டு ராதிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, அம்மா மதுரையில் ஒரு பையன் கிடச்சிருக்காம்மா நம்ம அடுத்த படத்துக்கு அப்படின்லாம் சொல்லுவார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது எளிய கலைஞரையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச திரைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமைகளை இப்போ இருக்கவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தின அவர் தான். 6 வரிசை நடிகைன்னு சொல்லுவாங்க. ராதிகா, ராதா, ராகினி, அதே போல் ரஞ்சனி, முதல் மரியா ரஞ்சனி, ரதி, ரேவதி, ரஞ்சிதான்னு சொல்லி பெரிய பெரிய சுகன்யாவிலேருந்து நெப்போலியன் சார், கார்த்திக் சார், இவங்கெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் அவர் உருவாக்கணும். போகிற போக்கில் அவங்களெல்லாம் நடிக்க வச்சார். அதுபோக எங்கள் மாவட்டத்துக்கார் நிரம்ப சொல்லியிருந்தாங்க, அடுத்தெல்லாம் விருதுகள் அறிவிக்கும் போது கலைத்துறைக்கு ஐயா பேரில் அந்த விருது கொடுத்தா அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வெறுமனே படங்கள் எடுத்தார்ன்றதுக்காக மட்டும் இல்லாமல் தமிழ் சார்ந்த போராட்டங்கள் தமிழர்கள் பாதிக்கும் போதெல்லாம் அங்கே ஆளாக குரல் கொடுத்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவரும் ஐயா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களே பாராட்டினார் அலைகள் ஓய்வில் படத்தை பார்த்துட்டு. எப்படி பாரதி, நான் சில விஷயங்களை என் படத்தில் சொல்ல முடியாத தயங்கின விஷயத்தில் நீ தைரியமாக சொல்லியிருக்க, இதுக்கே மூலம் உன்னை பாராட்டுன்னு சொல்லி அலைகள் ஓய்வில் படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டுற. அப்படி ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு சமூகத்தையும் சந்தோஷப்படுத்தியிருக்கார் அவர் படங்கள் மூலம். அலைகள் ஓய்வில் இந்துக்கும் கிறிஸ்துவருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை சொல்லியிருப்பார். காதல் என்றும் ஆயுதங்களால் அழிவதில்லைன்னு சொல்லி எண்டு காடு முடியும். இப்படி நிரம்ப திரைத்துறையிலும் சரி தமிழருக்கும் இந்த சின்ன குக்கிராமத்தில் போய் மிகப்பெரிய சாதனையை செஞ்சவர். சாதாரணமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்த்துட்டு போகும்போது பண்ணைப்புறத்துக்கு போகும்போது இளையராஜா சார் பாட்டை கேட்டுட்டு இவர் படம் பண்ணும்போது அவரை வர வச்சு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவரையும் உயர்த்தி 3 ஜாம்பவான்கள் இந்த பகுதியில் வைரமுத்து சார், இளையராஜா சார், இவங்க திரையுலகில் செஞ்ச சாம்ராஜ்யம் பெருசு. இந்த முதல் முறையாக படத்து பாட்டெல்லாம் இன்ன வரைக்கும் சிவாஜி அவருடைய தோற்றம், அவர் லவுடாக பேசுகிறது வேறு, ஆனால் அந்த படத்தில் சாப்பிட்டா காமிச்சு எல்லாமே வெற்றி படங்களாக. நிழல்கள் ரவி சார் இப்போ போனாங்க, அவங்கள நிழல்கள் படத்தில் இப்படி தமிழருக்கும் தமிழ் துறைக்கும் பெரிய ஒரு இழப்பு, பெரிய அவர் இன்னும் கடைசியாக ஆசைப்பட்ட இன்னும் இந்த தலைமுறைக்கு நிறைய நான் படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அது ஒன்று தான் நிறைவேறாமல் போயிடுச்சு. இன்னும் ஒரு 15 ஆண்டு காலம் இந்த மக்களை மகிழ்ச்சி படுத்தியிருக்க வேண்டிய மாபெரும் ஜாம்பவான் எல்லாரையும் விட்டு பிரிந்ததில் பெரிய ஒரு சங்கடம். நிரம்ப வருங்க இந்த தேனி ஒரு இந்த பகுதியை இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் நம்பியிருக்குன்னா இந்த விஷயத்துக்கு தான். அன்னை கூட சொன்னார், இந்த பக்கம் அடுத்து, ஏன்னா தேனி திண்டுக்கல்லாம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, இங்கெல்லாம் படங்கள் தொடங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு போய் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாலே அந்த படம் பெரிய வெற்றி ஆகுன்ற அளவுக்கு சொந்த மண்ணுக்கு இன்றைக்கி கொண்டு வரப்பட்டதில் அவருக்கு கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவரை சார்ந்தவர்கள் நிம்மதி பெறணும். அது பெரிய உண்மையில் இதை செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு படங்கள் அவர் கொடுக்கல, சமூக சார்ந்த அக்கறை படங்கள் தான் கொடுத்துருக்கார். வேதம்புதியில் அவர் சொன்னது, அலைகள் ஓய்வில் சொன்னதில் அப்படி சமூகத்தின் சார்பில் அவர் காட்டிய அக்கறைக்கு இந்த அரசு செஞ்சிருக்கிற மரியாதைக்கும் முதல்வருக்கும் நன்றி சொல்லிக்கிறணும். தம்பி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய நண்பர் தான். அடுத்து கலைஞர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கும்போது ஐயா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் பெயரில் கொடுக்கும்போது அந்த கலைஞர்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும்.